ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். குமார் சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். நேற்றுக்கு கடுமையான விமர்சனங்களை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் திமுக குறித்து பேசுகிறார். பல விஷயங்களை சொல்கிறார். தற்குறி அப்படின்ற இந்த அம்சம் பற்றியும், அல்லது யார் வாக்களித்தாங்க அப்படின்ற அம்சம் பற்றி பல விஷயங்களை சொல்கிறார் இல்லையா. இன்றைக்கு திமுகவினுடைய எம்பி ஆர் ராசா அதற்கு பதிலடி கொடுத்துருக்கிறார். யார் தமிழ்நாட்டுக்காக, மாநில சுயாட்சிக்காக சேவை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க அப்படின்லாம் பேசுகிறேன். இந்த வார்த்தை போகிற எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு? திரு விஜய் அவர்கள்ட்ட நான் அவர் நேற்று பேசுனது ஒரு முதலமைச்சராக நீங்கள் எதுவுமே பேசலை அப்படின்னு தான் நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் நான் எழுதியிருக்கேன். ஒரு முதலமைச்சர் தேர்தலுக்கு முன்னால் பேசுனது வேறு, தேர்தலுக்கு முன்னால் நீங்கள் என்ன வேணால் பேசியிருக்கலாம், அரசியல் கட்சி இதே வார்த்தைகளெல்லாம் நீங்கள் அன்றைக்கி பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுவா இன்றைக்கி அவங்க தொகுதியில் போய் அந்த மக்கள்கிட்ட நீங்கள் சொல்ல போயிருக்கீங்க. ஆனாலும் ஒரு 90% முதலமைச்சராக என்ன செய்தோம், ஏது செய்தோம் அப்படிங்கிறதெல்லாம் பேசிவிட்டு கடைசியில் 10% தன்னுடைய கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு நன்றி சொல்கிற விதத்தில், வாக்காளர்களுக்கு நன்றி சொல்கிற விதத்தில் பேசியிருக்க வேண்டும். ஆனால் அவர் முழுக்க ஒரு அரசியல் கட்சி தலைவராகவே பேசிவிட்டார். அவர் பிரித்து தானே சார் பார்க்குறாரு. அரசியல் மேடை வேறு, நிர்வாக மேடை வேறு. நீங்கள் ஏன் அரசியல் மேடைக்குள்ளே நிர்வாகத்தை பேசணும்னு எதிர்பார்க்க? முதலமைச்சர் அவர் எது வேறன்னு நீங்கள் பேசினாலும் அரசியல் கட்சிகள் தேர்தலை சந்தித்து ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்த அடுத்த செகண்டில் அவர் கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி, அவர் கவர்மெண்ட்டோட சொத்து, அவர் எல்லா மக்களுக்குமானவர், எல்லா கட்சிகளுக்குமானவர். அவர் பேச்சு செயல் அத்தனையுமே கவனிக்கப்படும், அத்தனையும் சட்டப்பூர்வமானதாக இருக்கும். ஒரு சீஃப் மினிஸ்டர்னு அப்படி மற்ற சாதாரணமானது இல்லை, அது நாட்டோட முதலமைச்சர். ஆகையினால அவர் அந்த இலக்கணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய. இதில் என்ன சார் இலக்கணம் இருக்குது? என்ன சார் இலக்கணத்தை அவர் கற்றுக்கல? முதல்ல நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். அரசியல் அரங்கத்தில் தாவேகா குறித்தோ அல்லது தற்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் குறித்தோ என்னென்ன விஷயங்கள்லாம் பேசினாங்களோ அதை தானே அவருக்கு பதிலடி கொடுத்துருக்கிறாரு. முதலமைச்சராக அவருடைய முதல் கூட்டம் இது பெரிய கூட்டம் என்பது முதலமைச்சராக அவர் கலந்து கொண்டதுக்கு பிறகு நடக்கிற முதல் கூட்டம். அப்போ முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து விட்டீர்கள், நன்றி, உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி, எனக்கு என் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கெல்லாம் நன்றி, இதெல்லாம் சொல்லிவிட்டு 108 சீட்டு கிடைத்த உடன், அவருக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றவுடன் அவர் எல்லோரிடமும் ஆதரவு கேட்டது. அவர் பிறகு ஒவ்வொரு அலுவலகத்துக்கு போனது, இது எல்லாமே அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றப்போ எடுத்துட்டாங்க. அந்த விழா மேடை முடியல, சொல்ல வரேன். அப்பவே சொல்றாரு யார் யாரெல்லாம் தங்களுக்கு ஆதரவு. நான் ஒரு முக்கியமான பாயிண்டை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லோரிடையும் எல்லா தலைவர்கள் வீட்டுக்கும் சென்றார். அதுபோல் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கும் அவர் சென்றார், ஆசீர்வாதம் வாங்கினார், எல்லாம் நடந்தது. அதற்கு பிறகு தாவேகா 2 நாள் விசிகா 2 நாளைக்கு நாங்கள் பேசுகிறோம், சூம் மீட்டிங் போடுறோம், அவரை கேட்குறோம் இவரை கேட்குறோன்னு சொல்லி அவங்க 2 நாள் இழுத்தார்கள். கம்யூனிஸ்ட் பார்ட்டி அன்னைக்கோ மறுநாள் முடிவு பண்ணிட்டாங்க. அதற்கப்புறம் காங்கிரஸ் வாலண்டியராக ஏற்கனவே அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த காலகட்டத்தில் IUML முதல்ல ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பிறகு விட்ரா பண்ணாங்க. அப்போ எங்களுக்கு நாங்கள் திமுக பர்மிஷன் இல்லாமல் நாங்கள் எதுலையும் வரமாட்டோம்லாம் சொன்னாங்க. இது எல்லாமே கடந்த காலத்தில் விவாதிக்கப்பட்டது. ஒரு நிமிஷம் முதலமைச்சராக உங்கள் கேள்விக்கு விஜய் என்ன தவறு செஞ்சார்? இல்லை, உங்கள் கேள்விக்கு இதில் முக்கியமான உட்பொருள் அடங்கி இருக்கிறது. அதை என்னை சொல்ல அனுமதிக்க வேண்டும் தயவு செய்து. அது அப்போ என்ன ஆகுது, எல்லாருமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆதரவு, ஆட்சி தொடர்வதற்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம், ஆனால் நாங்கள் அந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு தான் எல்லோரும் சொன்னார்கள். ஆனால் நடந்தது, பதவி பிரமாணம் செய்து வைத்தாகிவிட்டது. அதற்கப்புறம் நடந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிட்டது. இப்போ அதுக்கப்புறம் நடந்த ஒரு 20 நாளில் இப்போ திரும்ப ஒரு மீட்டிங் போடுறீங்க. அப்போது அங்கே போய் அதை திமுக தான் எனக்கு எதிரி அப்படின்னு பேசணுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆமாம் சார், அவங்க தான் தாவேக ஆட்சியை கவிழ்க்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. திமுக அதிமுக கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றலாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் நடந்தது தானே. ஆதரவு கொடுத்துருக்காங்க சார். அதிமுகவுடைய CV சண்முகம் வெளிப்படையாக சொன்னதால அவர் பதில் சொல்றாரு. ஆதரவு திமுகவை நாம் இப்போ அதிமுகவை சேர்க்கல, அதிமுகவை சேர்க்காம இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, அது பேசுவோம். ஆனால் நான் கேட்கறது, முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசுனதுல என்ன தவறுன்னு சொல்றீங்க? திமுகவை என் எதிரி, எங்க எதிரின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறதுக்கு அதில் லோக்கல் சண்டை அவருக்கு அதுக்கு சொல்லதுக்கு முடியாது. ஏன்னா அந்த கட்சிகளை, கூட்டணியில் இருந்த கட்சிகளை அவர் வேண்டும் நினைச்சிருந்தால் தடுத்து நிறுத்தியிருக்க முடியும். திமுக
நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னால் இவங்க நின்று இருப்பாங்க. அப்படி நின்று இருந்தால் என்ன ஆயிருக்கும்? இந்த ஆட்சி கவர்மெண்ட் நடந்திருக்காது, கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்காது. சார் இதே நீங்க திமுக சொல்லி தான் போனீங்களா அப்படின்னு சொல்லி சிபிஎம் உடைய மாநில செயலாளர் சண்முகத்திட்ட கேட்கிறப்போ நாங்க ஏன் அவங்கள்ட்ட கேட்கணும்? இது எங்களுக்குன்னு தனி கட்சி இருக்கு, எங்களுக்குன்னு அஜெண்டா இருக்குது, செயற்குழு பொதுக்குழு இருக்குது, உயர்நிலை குழு கூட்டத்தை நாங்க கூட்டி நாங்க முடிவு பண்றோம். இதுல ஏன் முதலமைச்சராக அந்த 4 பேர் கொடுத்தா போதுமா? ஸ்டாலின் தடுக்கணும். அந்த 4 பேர் கொடுத்தா போதுமா? மற்றவங்க யாராவது அப்படி சொன்னாங்களா? மற்ற கட்சிகள் ஐயுஎம்எல் சொன்னாங்களா அல்லது விடுதலை சிறுத்தைகள் சொல்லிச்சா? அப்படி சொல்லலையே. அப்படி ஒரு சீட் இல்லைனாலும் கவர்மெண்ட் உடைச்சு பேசலாம் சார். என்ன சார் தப்பு பண்ணிட்டாரு முதலமைச்சர்? சார் முதலமைச்சரா பேசல சார், அதான் தப்பு. என்ன சார் தப்பு? முதலமைச்சராக அவர் பேசவில்லை, அவர் கட்சி தலைவராக பேசினார். சார் இந்த புள்ளி எல்லாம் முதலமைச்சராக அவர் பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லுங்களேன். அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே அவர் சொன்ன தற்குறின்னு சொன்னீங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க தான் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, ஒரு ஹார்ஷா பேசினார். ரொம்ப ஒரு ஒரு 2 புள்ளி வச்சுக்கோங்களேன். ஒன்னு, தற்குறின்னு தாவேகாவையோ அல்லது தாவேகாவுடைய நிர்வாகிகளை விமர்சிக்கலையா? அதுக்கு பதில் சொல்லக்கூடாது. நான் முதலமைச்சராகத்தான் செய்திருக்க கூடாது என்று சொல்கிறேன். விமர்சிக்கப்பட்டதில்லை சார். தாவேகா தற்குறி என்று விமர்சிக்கப்பட்டதா இல்லையா? அவருடைய கட்சி தலைவராக மக்களை சந்திக்கிறப்ப சொல்றாரு. 40 ஆண்டுகளுக்கு முன்பு 35 ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜிஆர் காலத்திலும் சரி அல்லது ஜெயலலிதா அம்மா காலத்திலும் சரி, அதற்கு முன்பு கலைஞர் ஆட்சி காலத்திலும் சரி, அண்ணா காலத்திலும் சரி, எதிர்க்கட்சிகளை அண்ணா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நாம் ஜெயிப்போங்கிறதுல எந்த விதமான நம்பிக்கையும் நமக்கு கிடையாது. காங்கிரஸ் ஒரு யானை மாதிரி, நாம் ஒரு பூனை மாதிரி, நாம் ஜெயிச்சிருக்கோம், நாம் அவங்களுக்கு சேவை செய்யணும். அவங்க ஒரு வாட்டி வந்தாங்கன்னா 2 வாட்டி அடுத்த வாட்டி நம்ம அவங்க வீட்டில் போய் என்ன குறை எது குறைன்னு கேட்கணும். அண்ணா பேசியிருக்கிறார். இல்லைங்க சார், ஒரே நிமிஷம் சார். தாவேகாவை பார்த்து தற்குறின்னு ஒரு அமைப்பு விமர்சிக்குதுன்னா அதற்கு பதில் சொல்ல வேண்டியது தாவேகாவினுடைய நிர்வாகி, அதனுடைய தலைவர். அந்த அடிப்படையில் சொல்றாரு, உங்களுக்கு வாக்களிக்கும் பொழுது அவங்க தற்குறி கிடையாது, எங்களுக்கு வாக்களிச்சா தற்குறியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறது அவருடைய தார்மீகமான உரிமை தானே. அதை தாண்டி தானே அவர் வீட்டு வாசலுக்கு போய் கட்டி பிடிச்சி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்களா? அது அரசியல் மாண்பு சார். என்ன அரசியல்? அது அந்த மாண்பை காப்பாற்ற வேண்டாமா? அப்போ அங்கே அப்படி பேசிட்டு சிறுபிள்ளைத்தனமா அங்கே வந்து எனக்கு எதிரி திமுக தான் எனக்கு எதிரின்னு பேசலாமா? அது எப்படி நியாயம்? அது அந்த புடியில தானே இப்ப கவர்மெண்ட் நின்னுகிட்டு இருக்கு. கடந்த 2021 இதே நபர்கள் தானே திமுக வாக்களிச்சாங்க. அப்ப அவங்க தற்குறி இல்லையா சார்? நான் 2000 அன்னைக்குள்ள காலம் நான் கேக்குறேன். இதே வாக்காளர்கள் தான் சார் திமுகவுக்கு, காங்கிரஸ் கட்சிக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்களிச்சாங்க. அப்போ அவங்க தான் வாக்களிச்சு தானே. அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அப்போ தற்குறியா இல்லையா? அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, இப்படி எல்லாம் பேசுனாங்க, நமக்கு என்ன ஆனாலும் சரி நமக்கு மக்கள் வாக்களிக்கல, நான் வந்து இந்த தடவை கவர்மெண்ட்டை நான் ஃபார்ம் பண்ணல அப்படின்னு நீங்க விட்டுருக்கணும் சார். அது ஏன் சார் தேர்தல் வந்தா கட்சியாக வந்த கட்சியை பார்த்து ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க? ஒரே கேள்வி சார். விஜய்க்கு வாக்களித்தால் தற்குறின்னு சொல்வதும், விஜய்க்கு வாக்களித்தவர்கள் கவர்ச்சியால் வாக்களிச்சாங்கன்னு சொல்றதும் சரியான விமர்சனமா? இது ஜனநாயகத்தையும் வாக்காளர்களையும் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய செயல் இல்லையா? தேர்தலுக்கு முன்னால் நடந்த விவகாரங்கள் நடந்து முடிந்தது. 108 சீட்டு தாவேகாவிற்கும் 59 சீட்டு திமுகவிற்கும், கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு காங்கிரஸுக்கு 5, மற்ற கட்சிகளுக்கு 2 சீட்டும், அதுபோல் 53 சீட்டு அதிமுகவுக்கும் கிடைத்தது. தனி பெரும்பான்மை யாருக்கும் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு கட்சி அலுவலகத்துக்கும் போனீர்கள், ஒரு வீட்டுக்கு எல்லா தலைவர் வீட்டுக்கும் நீங்கள் போனீங்க, போயிட்டு வந்து அவங்களோட ஆசீர்வாதம்லாம் வாங்கினீங்க, எல்லாரும் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண விட்டாச்சு. அதுக்கு இடையில என்ன நடந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் திரும்பியா எதிரியாக மாற்றுறீங்க? எதிரி எனக்கு நீ திமுகவுக்கு நானும் தான் எதிரி, மற்றது ஒன்றுமே இல்லை. அதிமுக 47 சீட் வாங்கிறது ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி பேசுறது. முதல்ல பேசுனீங்க சரி, ரெண்டாவது இல்ல சார். இப்ப ஒரே ஒரு நிமிஷம் சார், நீங்க கூட்டணி மாறிட்டதுனால இல்ல சார், ஒரே நிமிஷம் நான் சொல்றது, திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சியோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அவங்களுடைய கட்சியினுடைய அமைப்புப்படி, அவங்களுடைய தொண்டர்களுடைய நிர்வாகிகளுடைய அறிவுறுத்தலின்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதற்காக அவர்கள் எவ்வளவு வசை சொற்கள் வாங்கி இருக்கிறாங்க? அப்படி பண்ணலாமா? இல்ல, உண்மையா சொன்னா 35% வாக்கு தான் உங்களுக்கு வாங்கி கிடைச்சிருக்கு. 35.6 கொஞ்சம் கேளுங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி அதனுடைய கட்சி அமைப்படிப்படையில், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைப்படியில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நான் இந்த சென்டென்ஸை முடிக்கிறதுக்கு என்னை அனுமதிக்க வேண்டும் தயவு செய்து. 35% வாக்குகள் வாங்கியிருக்கிறார்கள், கவர்மெண்ட் அமைத்தாகிவிட்டது. 65% மக்கள் அவருக்கு எதிராக தான் வாக்களித்திருக்க, வேறு கட்சிகளுக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, எதிர்க்கட்சி நமக்கு எனக்கும் இன்னைக்கு சொன்னதை தான் அன்னைக்கு சொன்னார். இன்னைக்கு முதலமைச்சராக சொல்கிறாரு, அன்னைக்கு கட்சியினுடைய தலைவராக சொன்னார். சார், நமக்கும் திமுகவும் தான், திமுகவும் தாவேகாவும் தான், இடையில யாருமே கிடையாது, வேற ஒன்றுமே கிடையாதுன்னு தான் சொன்னார். இன்னைக்கு நேற்று அதை தான் சொன்னார். ஆனால்
இதெல்லாம் அவங்க வீட்டில் அவங்கக்கிட்ட போய் உதவி கேட்டு அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி அவங்களோட கூட்டணியில் இருந்து அவங்க வேறு கட்சிக்கு ஓட்டு போட்டு அவங்களுக்காக ஓட்டு போட்ட மக்கள் உணர்வெல்லாம் தாண்டி சரி ஜனநாயகத்தில் இது நாகரிகம் தான் சொல்லிட்டு அவங்க வந்து ஓட்டு போட்டு அவங்க சப்போர்ட் பண்ணி அரசாங்கம் அமைந்திருக்கிறது. அந்த இடத்த நீங்கள் ஏன் நான் என்னுடைய தகுதியை நான் உயர்த்திக்கணும். என்ன சார் திமுக டிஸ்டர்ப் பண்ணுச்சு சொல்லுங்க சார். சார் திரும்ப எதிரி 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 எதிரின்னு சொல்லணும். ஆமா சார், அரசியல் மேடையில சொல்றது சகஜம் தானே. அங்க கூட்டணி அவங்க கூட்டணி அரசியல் மேடையில அவர் ஒரே நிமிஷம் சார். ஒரே நிமிஷம் இருக்கு சார். தாவேகாங்கிற ஒரு கட்சி தற்போது ஆட்சியில் இருக்குது. அந்த கட்சி காங்கிரஸையோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோ இரண்டு இடதுசாரி கட்சிகளையோ வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்துச்சுன்னா நீங்க வந்து விமர்சிக்கிறது சரி. அந்த கட்சி அந்த அமைப்பினுடைய முடிவுகளுடைய அடிப்படையில் ஒரு முடிவு எடுத்து தாவேகாவுக்குள்ள போனாங்கன்னா அதுல என்ன தவறு சார்? இதெல்லாம் நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா அன்னைக்கு நடந்த 7ஆம் தேதி 8ஆம் தேதி நடந்த எல்லா தொலைக்காட்சிகள்லையும் நம்ம கலந்துருக்கோம், விவாதித்திருக்கிறோம். அன்றைக்கு என்ன நடந்தது? ஐஏஎம்எல் முதல்ல ஆதரவு கொடுத்துட்டு விட்ரா பண்ணாங்க. அதற்கு பிறகு திருமாவளவன் கூட்டணியை போய் பேச போனார். இங்கே சரின்னு சொல்லிட்டு ராத்திரி போய் அங்கே போய் பேசிட்டு வந்தார். திரு ஸ்டாலின் அவர்களை பார்த்து சென்டாப் ரோடு வீட்டில் போய் பேசிட்டு வந்தார். எல்லாத்துக்குமே பிறகு அதுக்கு பிறகு கூட கூட்டணியில் கையெழுத்து போட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு கூட நாங்கள் இந்த அரசாங்கம் கவிழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக ஆதரவு அளிக்கிறோம், அதே சமயம் திமுக கூட்டணியில் தான் நீடிக்கிறோம் சொன்னாங்களா இல்லையா? எல்லாரும் சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இருங்க அப்புறம் அதுல விசிகா தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்தி இருக்குது. தாவேகா சொல்லி எங்க விசிகா மாத்துச்சு அத சொல்லுங்களேன். இப்படி சொன்னாங்களா இல்லையா? நான் சொன்ன வார்த்தையை நீங்க கேட்டீங்களா இல்லையா? கேட்டாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? அமைப்பு எடுத்த முடிவு காங்கிரஸ் அதற்கு அர்த்தம் என்ன சார்? அதனால நீங்க உங்களை போல ஒரு பத்திரிகையாளர் மைக்க கொடுத்து விஜய் சார் முதலமைச்சர் சார் என்ன நடந்தது நீங்க என்ன கேட்டு அவருக்கு பதில் சொன்னா கூட நான் அதை ஒத்துக்குவேன். ஒண்ணுமே இல்லாம சமன் இல்லாம ஆஜராகி எதிர்கட்சி எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னா இப்போ அவங்க போட்டின்னா இப்போ அவங்க உடனே அமுல்படுத்தி இந்த 3 பேரையும் சேர்த்து நீங்க வாபஸ் வாங்குங்கன்னு சொன்னாச்சுன்னா கவர்மெண்ட் விழுந்துருமே. பேசுறேன் சார்.